Hi friends, இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல மிளகு பொங்கலும் சாம்பார், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான சாம்பார். ஒவ்வொரு டைப் ஆஃப் சாம்பார் இருக்கு. இதுக்கு மட்டும் தான் நம்ம சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட முடியும். சோ பொங்கலுக்கு ஏத்த சாம்பார் நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ற டிப் படி பொங்கல் செய்யுங்க. அதே மாதிரி சாம்பாரும் நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் தரக்கூடிய எல்லா ஒரு டிப்பும் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஏதாவது விட்டு போயிடும். ஸோ கண்டினியூஸாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ள போகலாம். இன்னும் மணப்பெண் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி செட் ஆகாதவங்க வீட்டரிசி கூட எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பிளஸ் ஒரு கை அளவு எக்ஸ்ட்ராவா நீங்க சிறுபருப்பு எடுத்தீங்கன்னா உங்க பொங்கல் வழவழப்பா ரொம்ப டேஸ்டா கிடைக்கும். இப்ப அரிசியும் சிறுபருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிப். முதல் டிப் சிறுபருப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசியை விட ஒரு கை அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நம்ம குக்கர்ல போட்டுடலாம். குக்கர்ல போட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா தண்ணி வைக்க போறீங்க. இப்போ ஒரு கிளாஸ் நீங்க சிறுபருப்பு வைக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி வைக்கிறீங்கன்னா 6 கிளாஸ் அளவுக்கு நீங்க தண்ணி வைக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு கிளாஸ் சிறுபருப்பு ஒரு கிளாஸ் பச்சரிசி ரெண்டும் சேர்ந்தா 2 கிளாஸ் ஆகுது. நீங்க இதெல்லாம் சேர்த்து 2 கிளாஸ் அரிசி பிளஸ் பருப்புக்கு நீங்க 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைக்கணும். பிளஸ் உப்பு இப்பயே சேர்த்துருங்க பொங்கலுக்கு. ஏன்னா பொங்கலுக்கு பின்னாடி உப்பு சேர்க்க முடியாது. இப்போ நீங்க 4 விசில் வர அளவுக்கு நீங்க டைம் கொடுத்து இதை வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா இதுலயே லைட்டா நீங்க பெருங்காய பொடி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றவங்களா இருந்தா பெருங்காய பொடி இதுலயே ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் போட்டுட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க நம்மளோட பொங்கல் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா குழைச்சிடலாம். நல்லா வழவழப்பா இருக்கணும். ரொம்ப இறுகி இருந்ததுன்னா நீங்க 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பொங்கல் நல்லா சாஃப்டா நல்லா வழவழப்பா கிடைக்கும். உங்களுக்கு தண்ணி விடுறதுனால எந்த டேஸ்டும் உங்களுக்கு குறையாது. ஏன்னா சிறுபருப்பு அதிகமா இருக்கிறதுனால உங்க பொங்கல் செம டேஸ்டியா இருக்கும். வேணும்னா நீங்க இப்பயே கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்ப நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி உங்களுக்கு பொங்கல் பதம் கிடைச்சிடும். அடுத்து நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு போட்டுக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு பழமான தக்காளி 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பெருசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை வராம பெருங்காய பொடி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு பருப்பு வெங்காயம் தக்காளி மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இதுக்கும் நீங்க 4 விசில் அளவுக்கு நீங்க டைம் கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கரெக்டா வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு விசில் அதிகமா விட முடியும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால அதை பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. இப்ப விசில் போட்டு நம்ம விசில் விட்டு வச்சிடலாம். பருப்பு வேகிற டைம்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா பொங்கலை தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் தாளிக்க அடுத்த டிப் நான் சொல்றேன். ரொம்ப வழவழப்பா இருக்கிறதுக்காக முதல்ல நீங்க ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு டால்டா விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பொங்கல் திகட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கரெக்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப முந்திரி போட்டு ஃபர்ஸ்ட் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமா ஆற வரைக்கும் நீங்க வதக்குனா போதும். லைட்டா பிரவுன் ஆன பிறகு நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் தாளிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியை நறுக்கி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஒரு கை அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்ச பிறகு மிளகு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பூண்டை நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்ப இது எல்லாமே நல்லா செவர விடுங்க. செவந்து நல்லா மொறுவலா உங்களுக்கு கிடைக்கும். தாளிச்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க பொங்கல் எடுத்து ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்மளோட டேஸ்டியான நல்ல ஒரு செம்ம டேஸ்டியா நல்ல வழவழப்பான சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை காலையில டிஃபனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு டின்னருக்கும் நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அடுத்த தடவையும் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு நீங்கள் விருப்பப்படுவீங்க.
ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பொங்கலை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ பொங்கல் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நல்லா வந்து பேஸ்ட்டாக நல்லா வழவழப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக வந்து டெக்கரேஷனுக்கு நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம்னா விட்டுருங்க. முந்திரியோடு சேர்த்து சாப்பிடும் போது பொங்கல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து சாம்பார் தாளிச்சிடலாம். நான் எண்ணெய் வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கடுகு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டேன். 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுருங்க. ரொம்ப செவர தேவையில்ல, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகாய் முழுசா போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கின பிறகு இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ஒரே ஒரு கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக ரொம்ப எந்த அளவுக்கு உங்களால் பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணி நம்மளோட வதக்கல்ல போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் சாம்பாருக்கு கண்டிப்பாக வந்து கேரட் ஒன்று தேவைப்படும், அதே மாதிரி கத்திரிக்காய் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காவையும் நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 கத்திரிக்காய் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டா போதும். சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களோட சாம்பாரோட நல்லா வந்து கத்திரிக்காவும் கேரட்டும் நல்லா மர்ஜ் ஆகி உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இதை கண்டிப்பாக போடணும். பொங்கலுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும் சாம்பாரில் நீங்கள். அப்புறம் இதெல்லாம் வதங்குறதுக்காக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்மளோட பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். கடையை தான் செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுங்கள், இல்லை மத்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிக்ஸி யூஸ் பண்ணாதீங்க. கருவேப்பிலை வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. பருப்பை நான் நல்லா கடைஞ்சிட்டேன். இதை நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் அது கூட வந்து நம்ம பருப்பு வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நமக்கு வந்து திக்காக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம குக்கரில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறுபருப்பு இருக்கிறதுனால உங்களோட சாம்பாரில் வந்து நிறைய வந்து நுர வரும். ஸோ நீங்கள் அதை வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன துண்டு அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலரி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா சிறுபருப்பு கண்டிப்பாக வந்து அடிப்பிடிக்கும் கடாயில். ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து இப்போ பாருங்க நல்லா நமக்கு கலர் கிடைச்சிருக்கு. சூப்பராக வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டயத்தில் நீங்கள் வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப புளிப்பு தேவையில்லை. ஒரு தடவை புளியை கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நீங்கள் கரைக்க தேவையில்லை. சாம்பாரை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சூடான சூப்பரான பொங்கலுக்கு சூடான சூப்பரான சிறுபருப்பு தோரம் பருப்பு சாம்பார் நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்ப நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது நீங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தானாவே வந்து நீங்க கலர இந்த நுரை எல்லாமே போயிடும். மேல இருக்கிறது எல்லாமே போயிடும் கிளியரா. நல்லா கலக்கி விட்டிங்கன்னா தானா போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு பாருங்க நல்லா போயிடுச்சு. நம்மளோட சாம்பாரோட கலர் ப்ளஸ் பதம் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான சூடான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ப்ளஸ் பொங்கல் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் நான் சொன்னபடியே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டியான சூப்பரான பொங்கலும் ப்ளஸ் இந்த சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கோவிலில் செய்வாங்க இல்லையா அந்த பொங்கல் டேஸ்ட் வந்து இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு நெய் வந்து அதிகமாக வேணும்னா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சிறுபருப்பு யூஸ் பண்ணும்போது வந்து அரிசி ஒரு அழகு போடுறீங்கன்னா சிறுபருப்பு வந்து ஒரு அழகு ப்ளஸ் 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து அரிசியும் பருப்பும் 2 கிளாஸ் சேர்ந்து நம்ம எடுக்கிறோம்னாக்கா 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். 4 விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா சிறுபருப்பு வந்து அடிப்பிடிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்து பதமாக செஞ்சிங்கன்னா உங்களோட பொங்கலும் சாம்பாரும் ரொம்ப டேஸ்டியாக சுவையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பாய்.